ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது லன்ச் மெனுவில் செஞ்ச ஒரு ரெசிபி தாங்க. இந்த காம்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காம்போ தான். நல்ல மோர் குழம்பு கூட பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பைஸியாக ஒரு கத்திரிக்காய் கிரேவி. இந்த 2 ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். யூஸ்வலாக மோர் குழம்பு பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் மோர் வீட்டில் அதிகமாகிடுச்சுன்னா இல்லைனா கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு ஆகிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா அதை மோர் குழம்பு செய்வோம். யூஸ்வலாக வந்து நல்ல புளிச்ச மோரில் தான் மோர் குழம்பே செய்யணும், நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா அந்த மோர் குழம்பு வந்து அந்த தயிரோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எங்கள் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் செய்கிற மோர் குழம்பு டேஸ்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிரில் நல்ல சூப்பரான மோர் குழம்பு தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மோர் குழம்புக்கு சைடிஷ்ஷாக பார்த்திங்கன்னா நல்ல திக்கான கத்திரிக்காய் கிரேவி தாங்க செஞ்சுருந்தேன். இந்த 2 ரெசிபியும் தாங்க இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு மோர் குழம்புக்காக பார்த்திங்கன்னா பச்சரிசி துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் நல்ல ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பத்து தேங்காய், ஒரு 5-6 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற அந்த பச்சரிசி துவரம் பருப்பு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நல்லா ஒரு 6 மிளகாய் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, இதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேங்க. சீரகம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேங்க. கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். நம்ம மோர் மிளகாய் இருந்து சேர்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்து கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளித்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த விழுதை இதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஒரு கொதி விடலாங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தயிரை சேர்க்கலாம். நல்ல திக்கான ஃப்ரெஷ் தயிர் சேர்க்குறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டோம். ஸோ தயிர் சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த தயிரோட அந்த ஃப்ளேவரும் ஃப்ரெஷ்னஸும் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்து இதுக்கு சைடிஷாக செஞ்ச கத்திரிக்காய் கிரேவி தாங்க. இதுக்காக ஒரு 5 கத்திரிக்காய், நல்ல மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்க்குறேங்க. சின்ன கப்பில் ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் கரம் மசாலா சேர்க்குறேங்க. நம்ம சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி. இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கத்திரிக்காயை நான் இந்த மாதிரி முழுசாக கட் பண்ணியிருக்கிறேங்க. அடுத்து கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த எண்ணெயில் இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். 1 ஸ்பூனுங்கிறது ஒரு 2 ஸ்பூன் அளவு கூட நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் போட்டு தாளித்து பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து 2 பழுத்த தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதை சேர்க்குறேன். சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் பிரிஞ்சு வதங்கி வரட்டும். அடுத்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த தயிரில் மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அதில் சேர்க்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல திக்கான கிரேவியாக தான் செய்ய போகிறோம். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இங்கே கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்குங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இங்கேயும் வந்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கிற அந்த கத்திரிக்காய் நல்லா 3/4 பாகம் வெந்துடுச்சு. இப்போ இதோட வந்து
சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா நல்ல திக்கான சூப்பரான அட்டகாசமான கிரேவிங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி எடுக்கலாம். இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த கத்திரிக்காய் கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் கூட ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் கிரேவியோட அந்த மோர் குழம்புமே பார்த்திங்கன்னா நல்ல அந்த ஹோட்டல் ஃப்ளேவரோட ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொன்னாங்க. நல்ல டேஸ்டியான இந்த காம்போ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.